இந்த சோல்ஜர் அவரோட கேப்டன் கிட்ட என்ன ஒரு சாம்பிக்கு அடிச்சிடுச்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பியா மாற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. சாம்பியா மாறதுக்குள்ள அங்க இருக்க எனிமி எல்லாத்தையும் அழிச்சிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பாம்பை கையில எடுத்து அதை ஹுக் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்குவாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அந்த சோல்ஜரை பாத்தீங்கன்னா எனிமி நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா போக போக இவர் சாம்பியா மாறிக்கிட்டு வராரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துருவாரு. இதோட அந்த சோல்ஜரோட கதை முடிஞ்சிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஆளு சாம்பியா மாறுவாரு. அதுக்கப்புறம் மெதுவா அந்த இடத்துல எழுந்து நிக்குவாரு. அங்க இருக்க எனிமியோட கேம்ப நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிக்குவாரு. அங்க இருக்க எனிமி எல்லாருமே இவரை ஷூட் பண்ண ஆரம்பிக்குவாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவரு பாட்டுக்கு நேரம் நடந்து போய்கிட்டு இருக்குவாரு. இந்த ஆளு சாம்பியா மாறினால இவருக்கு எந்த வழியுமே தெரியாது. அதனால வேகமா நடந்து போய்கிட்டு இருக்குவாரு. கடைசியா ஒரு எனிமி பாத்தீங்கன்னா ஒரு தலையில ஷூட் பண்ணிடுவாங்க. உடனே அந்த சோல்ஜர் அதே இடத்துல கீழே விழுந்துருவாரு. அந்த பாம்பும் அதே இடத்துல கீழே விழுந்து வெடிக்க ஆரம்பிச்சு அந்த எனிமியோட கேம்பு பாத்தீங்கன்னா அதே இடத்துல வெடிச்சு சதற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க டீம் எல்லாரும் அந்த இடத்துல போயிட்டு பாக்குவாங்க. யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. கடைசியா ஜெயிச்சதான் நினைச்சுக்கிட்டு இருக்குவாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பெரிய ஆபத்தை காத்துக்கிட்டு இருக்கு. இங்க வெடிச்ச சத்தத்தை கேட்டு அந்த ஊர்ல இருக்க ஜாம்பி எல்லாமே இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதை பார்த்து இவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க.